அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகளே, விரதம் இருப்பது எதற்காக? விரதம் என்பது உடலுக்காகவா, இல்லை மனதிற்காகவா, இல்லை ஆன்மீகத்திற்காகவா, இல்லை நாம் வேண்டுவதை அடைவதற்காகவா? அப்படி என்றால் விரதம் என்பது என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். விரதம் இருந்தால் உடல் பாதிக்குமா, இல்லை மனம் பாதிக்குமா? அப்படி என்றால் அது விரதமா, இல்லை பட்டினியா? விரதம் என்பது என்ன, பட்டினி என்பது என்ன? விரதம் இருந்தால் உடல் எப்படி இருக்கும், பட்டினி இருந்தால் உடல் எப்படி இருக்கும்? இவற்றிற்கும் மனதிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஆன்மீகத்திற்கும் விரதத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? விரதம் இருப்பதனால் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியுமா? விரதம் இருப்பதனால் மனம் நமக்கு சக்தியாக மாறுமா? இந்த விரதம் எப்படி இருப்பது? திட உணவு எடுப்பதா, இல்லை திட உணவை திரவ உணவாக எடுப்பதா, இல்லை திரவ உணவுகள் எடுத்துக்கொள்வதா, இல்லை பழங்களாக எடுத்துக்கொள்வதா, இல்லை நீரை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பதா என்பதை உடலுக்கேற்றவாறும் மனதிற்கேற்றவாறும் கால சூழ்நிலைகளுக்கேற்றவாறும் என்று நாம் இவற்றை தயார் செய்கின்ற நிலைக்கு பக்குவப்படுகின்றோமோ அன்று இந்த விரதம் கைகூடும். ஆகவே அன்பர்களே, தன்னை அறியும் கலையில் விரதம் இருப்பது எப்படி? விரதம் இருந்தால் உடலுக்கு என்னென்ன நன்மை, மனதை எப்படி அறிய முடியும், இந்த விரதத்தினால் நமக்கு இந்த வாழ்க்கையில் இயற்கையோடு எப்படி தொடர்போடு வாழ முடியும் என்பதை பற்றிய நமது வாழ்வியல் அனுபவங்களை தன்னை அறியும் கலை என்கின்ற பயிலரங்கத்தில் தந்து கொண்டிருக்கின்றோம். உணவில்லாமல் வாழ முடியுமா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த விரத முறை எமக்கு சாத்தியமாயிற்று. இந்த விரதத்தினால் இந்த மனதையும் அறிவதற்கும் சாத்தியமாயிற்று. அது எவ்வாறு, அந்த விரதம் எப்படி இருப்பது என்பதை பற்றியும், அந்த விரதற்கான உணவுகள் எப்படி உடலுக்கு கொடுப்பதா இல்லை மனதுக்கு கொடுப்பதா என்பதை பற்றிய விரத முறைகளை பற்றிய வாழ்வியல் பயிலரங்கமாக 24 நாட்கள் நமது பயிலரங்கம் ஆரம்பமாக இருக்கிறது. வருகிற பிப்ரவரி மாதம் 3/2/2025 முதல் 24 நாட்கள் தொடர் பயிலரங்கம் ஆரம்பிக்க இருக்கிறது. 24 நாட்கள் முடிந்துவிட்டால் மட்டும் கிடையாது, அதற்கு பிறகும் தொடர்ந்து பயணிப்போம். ஆகவே தங்களுக்கு தேவையான தகவல்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். விருப்பம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். கால விரயம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தயவு செய்து தவிர்த்து விடலாம். நமது பயிலரங்கத்தில் 8 to 9 நபர்கள் மட்டும்தான் நமது இந்த பயிலரங்கத்தில் நாம் பயணிக்க இருக்கின்றோம். ஆகவே அன்பு உறவுகளே, யார் தன்னுடைய வாழ்க்கையை தனக்காக வாழ வேண்டும் என்று தயார் நிலையில் இருக்கிறார்களோ, விரதம் இருந்து நோயை போக்கிக் கொள்ள வேண்டும், விரதம் இருந்து உடலை ஆரோக்கியமாக வேண்டும், விரதம் இருந்து தன் வாழ்க்கையை இயற்கையோடு ஒன்றிணைத்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் மட்டும், விருப்பம் இருக்கவர்கள் இந்த பயிலரங்கத்தில் கலந்து கொள்ளலாம். அதற்கான விவரங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அவற்றில் கொடுக்கப்படுகிறது. மேலும் டிஸ்கிரிப்ஷனிலும் அதற்கான விவரங்கள் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் சந்திப்போம் தன்னை அறியும் கலையின் பயிலரங்கத்தில். நன்றி.